அன்புக்குரிய பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் என் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். லேவியராகமம் அதிகாரம் 3 சமாதான பலி அடித்தளம் பாகம் 1 பாடம் 7. நாம் வாழ்கிற இந்த காலத்தில் மனிதர்களின் கவனம் ஒரே காரியத்தில் நீண்ட நேரம் நிலைத்திருப்பதில்லை என்பது ஒரு வருத்தமான உண்மை. கேளிக்கைகளும் பொழுதுபோக்கு அம்சங்களுமே இன்று சமூக ஊடகங்களில் அதிகம் விரும்பப்படுகின்றன. ஆழமான வேத பாடம், வேத ஆராய்ச்சி, அமைதியான சிந்தனை, தியானம் இவை அரிதாகிவிட்டன. இந்த பாடங்களை இன்று ஒருவேளை பலர் கவனிக்காமல் போகலாம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு சிலர் இதை தேடி வருவார்கள். ஒரு தலைமுறைக்கு பிறகு சிலர் இதை பார்ப்பார்கள், படிப்பார்கள். இன்று நாம் விதைக்கிறோம், ஒரு நாள் இது முளைக்கும். ஒருவன் பலிபீடத்துக்கு பலி கொண்டு வரும்போது பிறர் அந்த பலியை பார்க்கிறார்களா என்று அவன் பார்ப்பதில்லை. அவன் பிறருடைய கைதட்டலுக்காக பலியை கொண்டு வருவதில்லை. அவன் கர்த்தருடைய சந்நிதியை நோக்குகிறான். அவன் கர்த்தருக்காக வருகிறான். இந்த வேத பாடமும் அப்படியே. இந்த உலகம் சத்தத்தை விரும்புகிறது, ஆனால் தேவனுடைய அரசு ஆழத்தை விரும்புகிறது. சத்தம் உடனே கவனத்தை ஈர்க்கும், ஆனால் ஆழம் மெதுவாக மனிதனை மாற்றும். இந்த வேத பாடம் ஒரு சத்தம் அல்ல, இது வேர். மரம் கனி தருவதற்கு முன் அதன் வேர் மண்ணுக்குள் காணப்படாத இடத்தில் வளர வேண்டும். இது பொழுதுபோக்கு அல்ல, இது பலிபீடம். பலிபீடத்தை பற்றி பேசும்போது ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. லேவியராகமத்தில் காணப்படும் இந்த பலிகள் பழைய காலத்தில் நடந்த வெறும் சடங்குகளா, அல்லது இவை ஆழமான எதையாவது சுட்டி காட்டுகிறதா? இவை நிழல்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. ஆனால் நிழல் தனியாக நிற்காது. நிழல் இருந்தால் அதன் பின்னால் ஒரு நிஜம், மெய் இருக்க வேண்டும். நிழல் எப்போதும் தன்னை விட பெரிய ஒன்றை சுட்டிக்காட்டும். அந்த நிஜம் யார்? அந்த மெய் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அந்த மெய். கொலோசையர் 2 அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களை நாம் இப்போது வாசிப்போம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. The substance is of Christ. ஆகவே லேவியராகமத்தை நாம் வெறும் சடங்காக பார்க்கக்கூடாது, நிழலாக பார்க்க வேண்டும். நிழலை தாண்டி நிஜத்தை, மெய்யை அடைய வேண்டும். நிழல், சாயல், மாதிரி, ஒப்பனை, திருஷ்டாந்தம் என்று வேறு பல வார்த்தைகளும் இதை குறிப்பதற்கு வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும். இப்போது நாம் இந்த நிழல், நிஜம், நிழல், மெய் என்ற வேறுபாட்டை மெதுவாக ஆராயப் போகிறோம். வேதாகமத்தில் நாம் பார்க்கிற நிகழ்ச்சிகள், மனிதர்கள், பயிற்சிகள், பலிகள், திருவிழாக்கள், அடையாளங்கள் இவை அனைத்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த பார்வை இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? நாம் வேதாகமத்தை ஒரு நன்னறி நூல் போல் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவோம். குடும்பம் நடத்துவது எப்படி, பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, வியாபாரத்தில் வெற்றி பெறுவது எப்படி, நல்ல வேலை தேடுவது எப்படி என்று வேதாகமத்தின் தரத்தை நாம் தாழ்த்தி அதை நாம் ஓர் எப்படி புத்தகமாக மாற்றிவிடும் ஆபத்து இருக்கிறது. இவை தவறான கேள்விகள் அல்ல, ஆனால் இவை வேதாகமத்தின் மைய கேள்விகள் அல்ல. வேதாகமம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன் தரத்தை நாம் ஒருபோதும் தாழ்த்தக்கூடாது. வேதாகமம் முதன்மையாக
நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக அல்ல, அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து யார்? அவர் செய்து முடித்த வேலை என்ன? இந்த 2 கேள்விகளே தேவனுடைய நித்திய நோக்கத்தை திறக்கின்றன. இதை நாம் எப்போதும் நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். நாம் இதற்கு குறைவாகவும் நிற்கக்கூடாது, இதற்கு கூடுதலாகவும் போய்விடக்கூடாது. மிஸ்டிசிசம் வித்தவுட் கிரைஸ்ட், கிறிஸ்து இல்லாத மறைஞானம் தவறு. லீகலிசம் வித்தவுட் கிரைஸ்ட், கிறிஸ்து இல்லாத சட்டவாதம் தவறு. ஆக்டிவிசம் வித்தவுட் கிரைஸ்ட், கிறிஸ்து இல்லாத செயல்வாதம் தவறு. மோரலிசம் வித்தவுட் கிரைஸ்ட், கிறிஸ்து இல்லாத ஒழுக்கவாதம் தவறு. கிறிஸ்துவே மையம், கிறிஸ்துவே சுற்றுவட்டம். அவரே ஆதி, அவரே அந்தம். அவரே தொடக்கம், அவரே முடிவு. அவரே அல்பா, அவரே ஒமேகா. கிறிஸ்துவில் தான் ஆரம்பிக்க வேண்டும், கிறிஸ்துவில் தான் முடிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய பார்வை, இதுதான் தேவனுடைய நோக்கம். ஆகவே இதுவே நம் பார்வையாகவும் நம் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். வேதாகமத்தில் நாம் பார்க்கிற வெண்கல சர்ப்பம், மன்னா, கற்பாறை, திரைச்சிலை போன்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, மோசே, யோனா, யோசேப்பு, சாலமோன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற தேவ மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பின்பற்றின விருத்த சேதனம், ஓய்வு நாள் போன்ற பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, 5 விதமான பலிகளாக இருந்தாலும் சரி, 7 திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் கிறிஸ்துவையே முன்னிறுத்துகின்றன, அடையாளப்படுத்துகின்றன. அவையெல்லாம் கிறிஸ்துவுக்கு நிழல். எனவே கிறிஸ்துவை மையமாக கொண்ட இந்த பார்வை ஓர் இறையியல் கருத்து மட்டுமல்ல, அது வாழ்க்கையிலும் வெளிப்பட்டுள்ளது. எனக்கு 2 சீக்கியர்களை தெரியும். ஒருவர் சாது சுந்தர் சிங், இன்னொரு பக்த் சிங். முதல் சீக்கியரை பற்றி ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சாது சுந்தர் சிங் கிறிஸ்துவனான பிறகு ஒரு நாள் அவருடைய பெற்றோர்களும் சீக்கிய மத குருக்களும் அவரிடம், நம்முடைய சீக்கிய மதத்திலோ அல்லது வேறு மதத்திலோ இல்லாத ஒரு விசேஷமான காரியத்தை நீ கிறிஸ்தவத்தில் கண்டுபிடித்தாயா? அன்பு, தாழ்மை, பொறுமை, நீதி, நியாயம் போன்ற நற்பண்புகளை பற்றி நம்முடைய மதத்தில் இல்லாத ஒன்று கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறது என்று உன்னால் சொல்ல முடியுமா? அதை நிரூபிக்க முடிந்தால் உன்னுடைய போக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்களாம். அப்போது சாது சுந்தர் சிங், எல்லா மதங்களும் பேசக்கூடிய ஒழுக்கத்தை பற்றித்தான் கிறிஸ்தவமும் பேசுகிறது என்று ஒருவேளை வைத்துக் கொள்வோம். ஆனால் வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று கிறிஸ்தவத்தில் மட்டுமே உண்டு. அது கிறிஸ்து என்ற நபர். வேறு எந்த மதத்திலும் இப்படி ஒரு நபர் கிடையாது. மதங்கள் ஒழுக்கத்தை கற்பிக்கலாம், ஆனால் கிறிஸ்தவம் கிறிஸ்து என்ற நபரை வழங்குகிறது என்று சொன்னாராம். ஆம், கிறிஸ்தவம் என்பது சம்பிரதாயங்களோ சடங்குகளோ அல்ல, அது கிறிஸ்து என்ற நபரை பற்றியது. கிறிஸ்டியானிட்டி இஸ் அபவுட் த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து என்ற நபரையும் அவர் செய்து முடித்த வேலையையும் பற்றியது. ஒரு கேள்வி கேட்கிறேன். மெய் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்ன? நாம் பொதுவாக பொய் என்று சொல்வோம். ஆனால் மெய்க்கு எதிர்ப்பதம் பொய் என்று வேதாகமம் சொல்லவில்லை. மாறாக நிழல், சாயல், ஒப்பனை, அடையாளம், நகல் என்று கூறுகிறது. காப்பி, ஷேடோ, பேட்டர்ன், ஃபிகர், மாடல், சிம்பிள், டைப் இப்படிப்பட்ட வார்த்தைகளையே வேதாகமம் பயன்படுத்துகிறது. நிழலுக்கும் மெய்க்கும் இடையே உள்ள சில வேற்றுமைகள் நாம் முன்பு பார்த்தோம். நினைவிருக்கிறதா? இங்கே பாருங்கள். இங்கு ஒரு நிழல் இருக்கிறது, ஒரு மனிதனும் இருக்கிறான். அந்த மனிதன் மேல் வெயில் படுகிறது, அவனிடமிருந்து நிழல் உருவாகிறது. மெய்யாகவே ஒரு மனிதன் நிற்கிறான், அவனுடைய நிழல் இன்னொரு பக்கம் விழுகிறது. நிழலும் மெய்தான், ஆனால் அது குறைவான மெய். அது பொய்யல்ல, கானல் நீர் அல்ல, மாயை அல்ல. நான் இருக்கிறேன், என் நிழல் கீழே விழுகிறது. இந்த நிழல் மெய்தான், ஆனால் அந்த நிழலுக்கு உயிர் இல்லை.
அந்த நிழலுக்கு வல்லமை இல்லை. மெய்யிலிருந்துதான் நிழல் வருகிறது. மெய்தான் ஆதாரம், மெய்தான் உண்மை, மெய்தான் ஊற்று. ஊற்றிலிருந்து நிழல் வருகிறது. மெய்க்குத்தான் வல்லமை உண்டு, மெய்க்குத்தான் உயிர் உண்டு. மெய் தானாக நிற்கும், ஆனால் நிழல் தானாக நிற்காது. மெய்க்காகத்தான் நிழல் இருக்கிறது. மெய் என்றைக்குமே இருக்கும், நிழல் மறைந்துவிடும். நிழல் நிரந்தரம் அல்ல. நிழல் மெய்யின் வெளியாக்கம், வெளிப்புற வடிவம். நிழல் குறைவானது. அதில் எல்லா விவரங்களும் இல்லை. ஆனாலும் அதில் ஒரு உண்மை இருக்கிறது. மெய்யில் தான் எல்லா விவரங்களும் இருக்கின்றன. இது மிக முக்கியமான காரியம். ஏனென்றால் பல வேளைகளில் விசுவாசிகளாகிய நாம் நிழலிலேயே தங்கிவிடுகிறோம். நிழல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். வேதாகமத்தின் நோக்கமும் பார்வையும் தெரியாவிட்டால் நம்மை அறியாமலே அந்த நோக்கத்திற்கும் பார்வைக்கும் குறைவாக நின்று விடலாம், அல்லது அதை தாண்டியும் போய்விடலாம். ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என 3 பகுதிகள் இருந்தன. ஒருவன் வெளிப்பிரகாரத்துக்குள் நுழையாமல் வெளியேயும் நின்று விடலாம், அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி வெளியேயும் போய்விடலாம். வெளிப்பிரகாரத்துக்குள் நுழையாமல் வெளியே நிற்பவன் குறைவாக நின்று விடுகிறான். மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி வெளியே செல்பவன் அதிகமாக செல்கிறான். குறைவாக நின்றாலும் தவறு, அதிகமாக சென்றாலும் தவறு. நாம் ஏற்கனவே பார்த்தது போல பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, குடும்பம் நடத்துவது எப்படி, வேலை தேடுவது எப்படி போன்ற உலக பிரகாரமான காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக மட்டுமே வேதாகமத்தை தேடுபவன் பிரகாரத்துக்குள் கூட நுழையாமல் இன்னும் கூடாரத்துக்கு வெளியே தான் நிற்கிறான். அதுபோல வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள வெளிப்புற செயல்களை அப்படியே நகலெடுப்பதே ஆவிக்குரிய வாழ்வு என்று நினைப்பதும் தவறு. எடுத்துக்காட்டாக, அவர்கள் வீடுகளில் கூடினார்கள், எனவே நாமும் வீடுகளில் கூட வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டார்கள், எனவே நாமும் அப்படியே கூப்பிட வேண்டும். அவர்கள் தாடி வைத்திருந்தார்கள், எனவே நாமும் தாடி வைக்க வேண்டும். அவர்களைப் போல நாமும் வெள்ளை ஆடைகளை அணிய வேண்டும் என்பது போன்ற போதனைகளையும் பயிற்சிகளையும் பின்பற்றுபவர்களும் போதிப்பவர்களும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி வெளியே போய்விட்டார்கள் என்று சொல்லலாம். இவையெல்லாம் நிழலை பிடித்துக்கொண்டு மெய்யை இழப்பதற்கு சமம். மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்து யார், அவருடைய வேலை என்ன என்பதை விவரிப்பதே வேதாகமத்தின் மைய நோக்கம். இதை வலியுறுத்துவதற்காக நாம் சில வசனங்களை வாசிப்போம். யோவான் 1:45. நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். இது பிலிப்பு ஆண்டவராய் இயேசுவை சந்தித்த பிறகு நாத்தான்வேலுக்கு சொன்ன பதில். மோசேயும் தீர்க்கதரிசிகளும், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும். சரி, லூக்கா 24:27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் எம்மாவுக்கு போய்க் கொண்டிருந்த சீடர்களுக்கு சொன்னது. மோசேயும் சகல தீர்க்கதரிசிகளும், அதாவது நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் தம்மை குறித்தே விவரிக்கின்றன என்று கூறுகிறார். லூக்கா 24:44. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும். இது இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை. மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமம். யோவான் 5:39-40. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. ஆக வேதாகமத்தின் கருப்பொருள்
வேதாகமத்தின் சாராம்சம், த சப்ஸ்டன்ஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே என்று வேதாகமம் ஆணித்தரமாக கூறுகிறது. எனவே வேதத்தை வாசிக்கிற நாம் கிறிஸ்துவை தொடுகிறோமா? கிறிஸ்துவை சந்திக்கிறோமா? அவரை அறிகிறோமா? இதுவே தேவனுடைய பார்வை. இந்த பார்வையோடுதான் நாம் வேதாகமத்துக்கு வர வேண்டும். இந்த பார்வை இல்லாமல் வேறு பார்வையோடு வேதாகமத்தை அணுகினால் நாம் அதை தவறாக பயன்படுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நானே மெய்யான போஜனம், நானே மெய்யான பானம், நானே மெய்யான ஒளி, நானே மெய்யான அப்பம், நானே மெய்யான திராட்சை செடி என்று கூறினார். இயேசு மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினார். அவரே மெய்யான கூடாரம், அவரே மெய்யான பரிசுத்த ஸ்தலம். அவர் மெய்யானவர் என்று சொல்லும்போது மற்றவையெல்லாம் நிழல்கள் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த முன்னுரையோடு நாம் இப்போது சமாதான பலிக்கு வருவோம். மொத்தம் 5 பலிகள் என்று நாம் பார்த்தோம். இந்த 5 பலிகளை நாம் 2 வகைகளாக பிரிக்கலாம். இரத்தம் சிந்தப்படுகிற பலி, இரத்தம் சிந்தப்படாத பலி என்று நாம் பிரிக்கவில்லை. இரத்தத்தின் அடிப்படையில் நாம் இந்த பலிகளை பிரிக்கவில்லை. நாம் வாசனையின் அடிப்படையில் இந்த பலிகளை பிரிக்கிறோம். ஒன்று சுகந்த வாசனையான பலிகள், மற்றொன்று சுகந்த வாசனை இல்லாத பலிகள். சுகந்த வாசனையான பலிகள் 3. 1 சர்வாங்க தகன பலி, 2 போஜன பலி, 3 சமாதான பலி. முதலாவது சர்வாங்க தகன பலி, ஓலா. சர்வாங்க தகன பலி முழுவதும் பலிபீடத்தில் தகனிக்கப்பட்டது. சர்வாங்கம் முழுவதும். அதனால் அதன் பெயர் சர்வாங்க தகன பலி, முழுவதும் தகனிக்கப்பட்ட பலி. ஆனால் ஓலா என்ற எபிரேய வார்த்தைக்கு மேலெழும்பும் பலி, பரமேறும் பலி, தேவனருகே கொண்டு செல்லும் பலி என்ற பொருள் உண்டு. பெயர் என்னவாக இருந்தாலும் சரி, இதனுடைய பொருள் முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையாக தகனிக்கப்பட்டது. இரண்டாவது போஜன பலி, மிஞ்சா. இதை நாம் தானிய பலி என்று குறிப்பிட்டோம். இது இரத்தம் கலந்த பலி அல்ல. இந்த பலியில் இரத்தம் கிடையாது. இது தானியமும் மெல்லிய மாவும் கலந்த பலி. மூன்றாவது சமாதான பலி. இந்த பலிக்கு ஜேவா ஷலாமிம் என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பலியைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். 1 ஓலாவாகிய சர்வாங்க தகன பலி, 2 மிஞ்சாவாகிய போஜன பலி, 3 ஜேவா ஷலாமிம் ஆகிய சமாதான பலி. இந்த 3 பலிகளுக்கும் சில ஒற்றுமைகளும் சில வேற்றுமைகளும் இருக்கின்றன. அவைகளை நாம் இப்போது சுருக்கமாக பார்ப்போம். சர்வாங்க தகன பலி முழுவதும் தகனிக்கப்பட்டது. அது முழுவதும் தேவனுக்கே உரியது. அதில் ஆசாரியனுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த பங்கும் கிடையாது. நன்றாக கவனிங்கள். மிஞ்சாவாகிய தானிய பலியில் ஒரு சிறு பங்கு மட்டுமே பலிபீடத்தில் தேவனுக்கென்று தகனிக்கப்பட்டது. மீதியெல்லாம் ஆசாரியனுக்கு சேரும். இதில் ஆசாரியனுக்கும் தேவனுக்கும் பங்கு உண்டு. ஜேவாவாகிய சமாதான பலியில் ஒரு சிறு பகுதி, கொழுப்பு, தேவனுக்கென்று பலிபீடத்தில் தகனிக்கப்பட்டது. மீதியை ஆசாரியனும் பலி கொண்டு வருபவனும் பகிர்ந்து கொண்டார்கள். இதில் தேவன், ஆசாரியன், பொதுமக்கள் மூவரும் பங்கு பெற்றார்கள். இது வெறுமனே சடங்கில் இருக்கும் வித்தியாசம் அல்ல. இது உறவு எப்படி ஆழமடைகிறது என்பதை விளக்குகிறது. முதலில் சர்வாங்க தகன பலியில் அர்ப்பணிப்பு, பின்பு போஜன பலியில் உணவு, அதன்பின் சமாதான பலியில் ஐக்கியம். இந்த ஓட்டத்தை நன்றாக கவனிங்கள். சர்வாங்க தகன பலியில் முழுமையான அர்ப்பணிப்பு, போஜன பலியில் தேவனுடைய சமூகத்தில் போஜனம், சமாதான பலியில் தேவனோடும் மனிதனோடும் கூட்டு பங்கேற்பு. வித்தியாசத்தை மீண்டும் கவனியுங்கள். ஓலாவாகிய சர்வாங்க தகன பலியில் ஆசாரியனுக்கு எந்த பங்கும் கிடையாது, முழுவதும் தேவனுக்கே. மிஞ்சாவாகிய தானிய பலியில் ஒரு சிறு பங்கு மட்டுமே அடையாளமாக தேவனுக்கென்று பலிபீடத்தில் தகனிக்கப்பட்டது.
பெரும்பங்கு ஆசாரியனுக்கே போய் சேரும். சேவாவாகிய சமாதான பலியில் முக்கியமான பங்கு பலியை கொண்டு வருபவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது லேவியராகமத்தின் இதயத்தை தொடும் ஒரு முக்கியமான உண்மை. சமாதான பலியில் தேவன் மட்டுமல்ல, ஆசாரியர் மட்டுமல்ல, மக்களும் பங்கு பெறுகிறார்கள். அர்ப்பணிப்பிலிருந்து ஐக்கியம் வரை. இதுதான் இந்த உறவின் முன்னேற்றம். சரி, தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யாத்ராகமத்துக்கும் லேவியராகமத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? யாத்ராகமத்தில் தேவன் பாவிகளாகிய மக்களை தேடி வருகிறார். லேவியராகமத்தில் தேவன் தாம் மீட்ட அழைத்த மக்களை தம்முடனே நெருக்கமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார். இதுதான் இந்த இரண்டு புத்தகங்களின் மைய வித்தியாசம். யாத்ராகமத்தில் மீட்பு, லேவியராகமத்தில் நெருக்கம். பாவியாகிய மனிதன் பரிசுத்தமான தேவனை அணுகுவதற்கு தேவன் பலிகளை ஏற்படுத்துகிறார். யாத்ராகமத்தில் தேவன் தம் மக்களை மீட்கிறார். லேவியராகமத்தில் மீட்கப்பட்ட மக்களை தம்மோடு தமக்கு அருகில் வைத்துக்கொள்ள விரும்புகிறார். மீட்கப்பட்ட மக்களோடு தேவன் எப்போதும் இன்பமான, இணக்கமான, இனிமையான, இசைவான உறவை நாடுகிறார். அவர் அதை விரும்புகிறார், அவர் அதை மதிக்கிறார். இதுவே லேவியராகமத்தின் இருதயம். எகிப்திலிருந்து ஆட்டுக்குடி இரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்களை தம் அருகிலேயே வைத்துக் கொள்ள விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டிலும் இந்த எண்ணம் இழையோடுகிறது. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2:13. மீட்கப்பட்டவர்கள் தூரத்தில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுக்கு அருகில் இருக்க வேண்டியவர்கள். இந்த வசனத்தை நாம் பின்பு மீண்டும் பார்ப்போம். இந்த இணக்கமான உறவுக்காக தேவன் பல வழிகளை அமைக்கிறார், குறிப்பாக பலிகள் மூலமாக. எனவே பலிகள் வெறும் சடங்கு அல்ல, அவை தேவனை அணுகுவதற்கான வழி, அவை நெருக்கத்தின் மொழி. ஒரு கேள்வி: ஏன் இத்தனை பலிகள்? ஏன் இத்தனை திருவிழாக்கள்? ஏன் இத்தனை ஒழுங்குமுறைகள்? ஒரே ஒரு பலி போதாதா? ஒரே ஒரு திருவிழா போதாதா? என்ன காரணம்? காரணம், கிறிஸ்து சிறியவர் அல்ல. நாம் விசுவாசிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரியவர். அவர் அளவிட முடியாதவர், ஆராய்ந்தறிய முடியாதவர், தீர்ந்து போகாதவர், வற்றாதவர். இவ்வளவு பெரிய கிறிஸ்துவை ஒரே ஒரு சிறிய படத்தால் விவரித்து காட்ட முடியாது. அவருடைய எல்லா குணாம்சங்களையும், லட்சணங்களையும், பண்புகளையும், செயல்களையும் விவரிப்பதற்கு இவ்வளவு காரியங்கள் தேவைப்படுகின்றன. இத்தனை பலிகளையும், திருவிழாக்களையும், சட்டத்திட்டங்களையும் வைத்துத்தான் அவரை பற்றிய முழுமையான ஒரு படத்தை நாம் வரைய முடியும். இவை இல்லை என்றால் நாம் விசுவாசிக்கிற கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்பதை உணர முடியாது. அதற்கு மாறாக சிறிதளவு மட்டும் பார்த்துவிட்டு, ஓ, கிறிஸ்து இவ்வளவுதான் போலும் என்று நம் புரிதலை நாம் சுருக்கி விடுவோம். தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு காட்டுவதற்காக இவை அனைத்தையும் பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து முழுமையாக வெளிப்படுகிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அந்த முழுமையின் பரிமாணங்கள் காட்டப்படுகின்றன. ஆகவே பழைய ஏற்பாடு வெறும் நிழல் மட்டுமல்ல, அது அளவை காட்டும் வெளிப்பாடு. ஓலா, மிஞ்சா, ஜேவா, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, இந்த 3 பலிகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவது, ஓலாவாகிய சர்வாங்க தகன பலி முழுவதும் தகனிக்கப்பட்டது. அது முழுவதும் தேவனுக்கே. மிஞ்சாவாகிய போஜன பலியில் ஒரு சிறிய பகுதி மட்டும் தகனிக்கப்பட்டது, மீதி பகுதி ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டது. ஜேவாவாகிய சமாதான பலியில் ஒரு பகுதி, குறிப்பாக கொழுப்பு, பலிபீடத்தில் தகனிக்கப்பட்டது, மீதியை ஆசாரியனும் பலி செலுத்துபவனும் பங்கிட்டுக் கொண்டார்கள். கவனிங்கள், தேவனுக்கான பங்கு மாறுகிறது. இது முதல் வித்தியாசம். அர்ப்பணிப்பின் அமைப்பு மாறுகிறது. இரண்டாவது வித்தியாசம், பலி கொடுக்கப்பட்ட மிருகங்கள். சர்வாங்க தகன பலியில் மாடு, ஆடு, பறவைகள் பலிகளாக கொடுக்கப்பட்டன. மாடு, ஆடு, பறவை. ஆனால் சமாதான பலியில் எது பலி கொடுக்கப்பட்டது என்று இப்போ நான் வாசிப்போம். லேவியராகமம் 3:1.
ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். அடுத்து லேவியராகமம் 3:6 வாசிப்போம். அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது ஆணானாலும் சரி பெண் ஆனாலும் சரி பழுதற்றிருப்பதை செலுத்துவானாக. சமாதான பலியாக ஒன்று மாட்டு மந்தையிலிருந்தோ அல்லது ஆட்டு மந்தையிலிருந்தோ செலுத்தலாம். 2 அது காளையாகவோ பசுவாக இருக்கலாம். 3 ஆட்டு மந்தை என்பதால் அது செம்மறியாடாகவோ வெள்ளாடாகவோ இருக்கலாம். ஆனால் ஓலாவுக்கும் ஜேவாவுக்கும் இடையே ஒரு முக்கியமான வேற்றுமை உண்டு. ஓலாவில் 3 வகையான பலிகள் கொடுக்கப்பட்டன: மாடு, ஆடு, பறவைகள். இது 3 அளவுகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் அவரவர் அனுபவத்திற்கேற்ப 3 அளவுகளில் சர்வாங்க தகன பலி கொடுத்தார்கள் என்று கருதலாம். ஆனால் ஜேவாவாகிய பலியில் மாடும் ஆடும் மட்டுமே பலி கொடுக்கப்பட்டன, பறவைகள் கொடுக்கப்படவில்லை. 3வது வித்தியாசம், சர்வாங்க தகன பலியில் ஆண் மிருகங்களே பலி கொடுக்கப்பட்டன. ஆனால் சமாதான பலியில் ஆணும் பெண்ணும் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டன. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். இது பலியின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. சர்வாங்க தகன பலியில் 3 அளவுகள், 3 சைசஸ். ஆனால் சமாதான பலியில் 3 டைப்ஸ். 1 அர்ப்பணிப்பின் அளவு, 2வது பலி கொடுக்கப்பட்ட மிருகங்கள், 3வது ஆண் பெண் வித்தியாசம். 4வது வித்தியாசம், சர்வாங்க தகன பலியில் மிருகம் மட்டுமே சம்பந்தப்பட்டது. சமாதான பலியில் மிருகமும் தானியமும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. போஜன பலியில் மிருகங்கள் கிடையாது, தானியமும் மெல்லிய மாவு மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்கின்றன. சர்வாங்க தகன பலியிலும் சமாதான பலியிலும் இரத்தம் உண்டு, தானிய பலியில் இரத்தம் கிடையாது. இது பலிகளின் ஆவிக்குரிய அடிப்படை வேறுபாட்டை காட்டுகிறது. 5வது வித்தியாசம், சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் ஆயத்தம் செய்யப்பட்டன. ஆனால் தானிய பலி வீட்டிலேயே ஆயத்தம் செய்யப்பட்டது. அணுகும் முறை மாறுகிறது. இப்படி சிறிய சிறிய வித்தியாசங்கள் நிறைய இருக்கின்றன. இவைகளை வரவிருக்கும் வகுப்புகளில் நாம் விரிவாக பார்க்கலாம். இன்று ஒரே ஒரு முக்கியமான அம்சத்தை மட்டும் பார்ப்போம். 1 அர்ப்பணிப்பின் அமைப்பு மாறுகிறது. 2 அனுபவத்தின் அளவு மாறுகிறது. 3 பலியின் தன்மை மாறுகிறது. 4 பலிகளின் ஆவிக்குரிய அடிப்படை மாறுகிறது. 5 அணுகும் முறை மாறுகிறது. சர்வாங்க தகன பலி முழுவதும் தேவனுக்கே உரியது. அதில் ஆசாரியனுக்கோ மக்களுக்கோ எந்த பங்கும் கிடையாது. தானிய பலியில் பெரும்பங்கு ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டது. சமாதான பலியை தேவன், ஆசாரியன், மக்கள் ஆகிய மூவரும் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். பலிபீடத்தில் ஒரு சிறு பங்கு தேவனுக்கென்று தகனிக்கப்படுகிறது. மீதி உள்ளதை பலியை கொண்டு வரும் சாமானியனும் ஆசாரியனும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இது மிகவும் முக்கியமான காரியம். இதைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அர்ப்பணிப்பிலிருந்து போஜனம், போஜனத்திலிருந்து ஐக்கியம். சர்வாங்க தகன பலி தேவனுக்கு, தானிய பலி தேவனுக்கும் ஆசாரியனுக்கும், சமாதான பலி தேவனுக்கும் ஆசாரியனுக்கும் பொதுமக்களுக்கும். இது வெறும் சடங்கு வித்தியாசம் அல்ல, இது உறவு எப்படி ஆழமடைகிறது என்று விவரிக்கிறது. இந்த 3 பலிகளுக்கும் இடையே உள்ள சில வேற்றுமைகளை பார்த்தோம். இப்போது சில ஒற்றுமைகளையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1, 3ம் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலிகள். 2, கொடுக்கப்பட்டது மிருகங்களாக இருந்தால் அவை பழுதற்றவையாக இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்டது மெல்லிய மாவாக இருந்தால் சுத்தமாக இருக்க வேண்டும். 3 பலிகளுமே மனமுவந்து கொடுக்கப்பட்ட பலிகள். வற்புறுத்தல் இல்லை, அன்பின் வெளிப்பாடு. இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இது மிகவும் நடைமுறைக்குரிய பகுதி. பலி செலுத்துவதில் 2 சாரார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் பலியை கொண்டு வருகிறார்கள்.
ஆசாரியன் பலி செலுத்துகிறான். ஒருவன் கொண்டு வருகிறான், ஒருவன் பலி செலுத்துகிறான். 2 சாரார், 2 தரப்பினர் இருக்கிறார்கள். இதில் பலி கொண்டு வருகிறவன் என்ன வேலை செய்ய வேண்டும்? பலி செலுத்துகிற ஆசாரியன் என்ன வேலை செய்ய வேண்டும்? இருவருக்கும் வேலை இருக்கிறதா அல்லது ஒரே ஒருவன் மட்டும்தான் வேலை செய்ய வேண்டுமா? இருவருக்கும் வேலை உண்டு. பலி கொண்டு வருகிறவனே பலியை கொல்ல வேண்டும், அதன் தோலை உரிக்க வேண்டும், அதை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும், கொண்டு வரும் மிருகத்தினுடைய உள்ளுறுப்புகளை அவன் கழுவ வேண்டும், கடைசியாக அதை ஆசாரியனிடம் கொடுக்க வேண்டும். இதன் பொருள், பலி கொண்டு வருபவன் அதில் முழுமையாக பங்கேற்கிறான். அவனே கொல்ல வேண்டும், அவனே உரிக்க வேண்டும், அவனே வெட்ட வேண்டும், அவனே கழுவ வேண்டும். அவன் வெறுமனே ஒரு பார்வையாளன் அல்ல. இந்த புரிதல் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. சரி, ஆசாரியனுடைய வேலை என்ன? பலி கொண்டு வருகிறவன் மிருகத்தை கொல்லும்போது அதன் இரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் பிடிக்க வேண்டும். அதை பலிபீடத்தை சுற்றிலும் தெளிக்க வேண்டும். பலிபீடத்தில் கட்டைகளை வரிசையாக அடுக்க வேண்டும். துண்டு துண்டாக வெட்டப்பட்ட மிருகத்தை பலிபீடத்தில் அடுக்கி வைக்க வேண்டும். பின்னர் நெருப்பை கொளுத்தி அதை தகனிக்க வேண்டும். இது ஆசாரியனின் வேலை. 2 தரப்பினருக்கும் பங்கு இருக்கிறது. பலியை கொண்டு வருகிறவன் ஆசாரியனிடம் மிருகத்தை கொடுத்துவிட்டு, இதோ நியாயப்பிரமாணம் கோருகிற மிருகம், என் வேலை முடிந்து விட்டது, இனி உன்பாடு பார்த்துக்கொள் என்று சொல்ல முடியாது. அது வேதாகமத்தின் முறை அல்ல. இதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். பலி கொண்டு வருகிறவன் ஆசாரியன், அந்த பிரகாரம் எப்படி இருந்திருக்கும்? மீட்பு தேவனுடைய கிருபை. ஆனால் தேவனை அணுகுவதற்கு பலி கொண்டு வருபவன் முழுமையாக பங்கேற்க வேண்டும். இன்னும் ஒரு காரியம், பலி செலுத்த வருபவன் தான் கொண்டு வந்த பலி மிருகத்தின் மேல் தன் கையை வைத்து ஜெபிக்க வேண்டும். கை வைப்பது என்றால் என்ன? லேயிங் ஆன் ஆஃப் ஹேண்ட்ஸ். பாவ நிவாரண பலிகளில் கை வைப்பது பாவம் சுமத்துவதை வலியுறுத்துகிறது. ஆனால் சமாதான பலியில் கை வைப்பது அடையாளத்தை வலியுறுத்துகிறது, பங்கேற்பை வலியுறுத்துகிறது. இது வெறும் சடங்கல்ல, ஆழமான பொருள் நிறைந்த ஒரு நிழல். நாம் சுகந்த வாசனையான 3 பலிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். இதில் மிகவும் அடிப்படையான ஒரு உண்மை இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை பாவ மன்னிப்பிலிருந்து தான் தொடங்குவார்கள். ஆனால் சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, இந்த 3 பலிகளிலும் பாவ நிவாரணம் இன்னும் நேரடியாக வரவில்லை. கவனியுங்கள், இது பாவத்திலிருந்து ஆரம்பிக்கவில்லை. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி அவை பின்னர்தான் வருகின்றன. இந்த வரிசையை கவனியுங்கள். முதல் 3 பலிகள் சுகந்த வாசனையான பலிகள். இவை பாவத்தோடு நேரடியான தொடர்புடைய பலிகள் அல்ல. இவை தண்டனையை மையமாக கொண்டவை அல்ல. இவை குற்றத்தை மையமாக கொண்டவை அல்ல. இவை உறவை மையமாக கொண்ட பலிகள். சர்வாங்க தகன பலி அர்ப்பணிப்பு, போஜன பலி போஜனம் விருந்து, சமாதான பலி ஐக்கியம். இவையே இவைகளின் மையம். தேவன் முதலாவது உறவை விரும்புகிறார், பின்னர் பிரச்சனையை தீர்க்கிறார். தேவன் மனிதனை பாவி என்ற அடையாளத்திலிருந்து பார்க்கவில்லை. தேவன் மனிதர்களை என் மக்கள் என்ற உறவிலிருந்து ஆரம்பிக்கிறார். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பலி சர்வாங்க தகன பலி. இது நேரடியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. எபேசியர் 5:2 வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். சுகந்த வாசனை. கிறிஸ்து தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக ஒப்புக் கொடுத்தார். இது லேவியராகமத்தின் மொழி. கிறிஸ்துவே தேவன் ஏற்றுக்கொண்ட சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலி. இது நிழலும் மெய்யும் சந்திக்கும் இடம். சர்வாங்க தகன பலி நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கான நேரடி முன்னறிவிப்பு, நிழல், முன்மாதிரி. இதற்கு வேதாகமம் முழுவதும் சாட்சி தருகிறது. இந்த வசனத்தில் வருகிற காணிக்கை, பலி என்ற 2 வார்த்தைகளை கவனித்தீர்களா? காணிக்கை, ஆஃபரிங் என்பதற்கு எபிரேயத்தில் கோர்பான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அருகில் கொண்டு வருவது என்ற அடிப்படை அர்த்தம் உண்டு. அது எல்லா பலிகளையும் பொதுவாக குறிக்கும் ஒரு வார்த்தை, கோர்பான், காணிக்கை. ஆனால்
ஒவ்வொரு பலிக்கும் தனித்தனியான பெயர்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக சர்வாங்க தகன பலி ஓலா, போஜன பலி மிஞ்சா, சமாதான பலி ஜேவா ஷெல்லாமிம். ஒவ்வொரு பெயரும் தனித்துவமான அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. சர்வாங்க தகன பலி முழுவதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இது தேவனுக்கான கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பு. தேவன் ஒரே ஒரு நபரில் பிரியப்படுகிறார். அந்த நபர் கிறிஸ்துவே. இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். தேவன் வேறு யாரிலும் அல்ல. தேவன் கிறிஸ்துவில் பிரியம் கொள்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அவரில் இன்புறுகிறார், அவரில் கழிகூறுகிறார், அவரில் மகிழ்கிறார், அக்களிக்கிறார், அகமிழ்கிறார். நாம் தேவன் ஏற்றுக்கொள்கிற இந்த கிறிஸ்துவின் மூலமாக தேவனை அணுகிறோம். தேவனை பிரியப்படுத்துகிறவர் கிறிஸ்துவே. இந்த கிறிஸ்துவில் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். We have been accepted in the beloved. ஆகையால் கிறிஸ்து முதலாவது தம்மை தேவனுக்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். ஒரு பகுதி அல்ல, 1% அல்ல, முழுவதும் ஒப்புக் கொடுத்தார். தேவன் அவரில் பிரியமாயிருக்கிறார், மகிழ்கிறார், சந்தோஷப்படுகிறார், களி கூறுகிறார். எனவே சர்வாங்க தகன பலி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிழல், முழுமையான அர்ப்பணிப்பின் நிழல். சர்வாங்க தகன பலி மனிதன் தேவனுக்கு கொடுத்த அர்ப்பணிப்பு அல்ல, தேவன் மனிதனுக்காக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பு. நாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இவைகளையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் லேவிய கிராமத்தை புரிந்து கொள்ள முடியாது. நாம் ஒவ்வொரு பலியையும் பார்க்கும்போது நமக்கு 3 பார்வைகள் கட்டாயம் தேவை. இவைகளில் ஒன்றை விட்டுவிட்டால் கூட சமநிலை குலைந்து விடும். அது என்ன 3 பார்வை? முதலாவது வரலாற்று பார்வை. அங்கு நடந்தது அப்படியே ஒரு வரலாற்று சூழலில் எழுத்துப்படி நிஜமாக நடந்தது. அது நாடகம் அல்ல, நடிப்பு அல்ல, கற்பனை அல்ல. அன்று இஸ்ரேலர்கள் உண்மையாகவே பலிகள் கொடுத்தார்கள், திருவிழாக்கள் கொண்டாடினார்கள், கட்டளைகளை கடைப்பிடித்தார்கள். இதை மறுப்பது வேதத்தை மறுப்பதற்கு சமம். இரண்டாவது நிழல் பார்வை. அவர்கள் செய்த காரியங்கள் அந்த நேரத்திற்காக மட்டுமல்ல, அவர்கள் எழுத்தின்படி செய்த காரியங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டிய நிழல்கள், அடையாளங்கள். பலிகள், திருவிழாக்கள், சடங்குகள் அனைத்தும் கிறிஸ்துவில் நிறைவேறுகின்றன, நிஜமாகின்றன, மெய்ப்படுகின்றன. அன்று நடந்தவை நிழல்கள். நிழல்கள் மறையும், மெய் நிற்கும். மூன்றாவது நடைமுறை பார்வை. இப்போது கேள்வி எழும், இவைகளிலிருந்து இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? வரலாற்றில் நடந்தது, சரி. இது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது, சரி. அதனால் என்ன? ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கும்போதுதான் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றம் நிகழும். இந்த மாற்றம் நிகழ வேண்டும். இந்த 3 பார்வைகளும் எப்போதும் நம் கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். 3இல் ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டால் தவறு. வரலாற்றை மட்டும் பிடித்து கொண்டால் குளிர்ந்த அறிவு இருக்கும். நிழலை மட்டும் பிடித்து கொண்டால் கற்பனை இருக்கும். நடைமுறையை மட்டும் பிடித்து கொண்டால் ஒழுக்கவாதம் இருக்கும். 3ம் சேர்ந்தால்தான் சமநிலை. இதை 3 பலிகளிலும் நாம் பார்ப்போம். இஸ்ரேலர்கள் அன்று எழுத்தின்படி சர்வாங்க தகன பலி கொடுத்தார்கள். இது வரலாற்று பார்வை. சர்வாங்க தகன பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல். இது நிழல் பார்வை. இது நடைமுறைக்குரிய பார்வை. என்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நான் என்னை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நான் முழுவதும் கர்த்தருக்கே சொந்தம். நான் முழுமையாக தேவனுக்குரியவன். இதுவே சர்வாங்க தகன பலியின் நடைமுறைக்குரிய பார்வை. ஆனால் கவனிங்கள், இது நாம் பெற்ற கிருபைக்கான பதில். இது கிருபையை பெறும் முயற்சி அல்ல. நான் ஏற்கனவே கிறிஸ்துவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் நான் தேவனுக்கு இப்படி பதிலளிக்கிறேன் என்பதே சரியான புரிதல். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் ஒரே நாளில் முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது மெதுவான பயணம், ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பயணம், அவசரப்பட வேண்டிய பாடம் அல்ல, ஆழமாக அமைய வேண்டிய உண்மை. வரலாறு நம்மை நிலைநிறுத்துகிறது. நிழல் நம்மை கிறிஸ்துவிடம்
கொண்டு செல்கிறது. நடைமுறை நம்மை மாற்றுகிறது. இப்போது நாம் போஜன பலிக்கு வருகிறோம். இரண்டாவது போஜன பலி, அதாவது தானிய பலி, மிஞ்சா. அவர்கள் எழுத்தின்படி போஜன பலி கொடுத்தார்கள். இது வரலாற்று பார்வை. அவர் நம் ஜீவ அப்பம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல். இது நிழல் பார்வை. இதன் நடைமுறை பார்வை என்ன? தானிய பலியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இதன் ஆவிக்குரிய பொருள் என்ன? இது உணவை பற்றியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம், நானே பரலோகத்திலிருந்து இறங்கிய அப்பம் என்று கூறினார். இது போஜன பலியின் நிறைவேற்றம். சர்வாங்க தகன பலி கிறிஸ்துவின் தேவனுக்கான அர்ப்பணிப்பை காட்டுகிறது. போஜன பலி கிறிஸ்து நம் ஜீவ ஆதாரமாக இருப்பதை காட்டுகிறது. போஜன பலி நடைமுறை பார்வை என்ன? நான் இந்த கிறிஸ்துவால் வாழ்கிறேனா அல்லது இன்னும் என்னையே சார்ந்திருக்கிறேனா? இந்த கிறிஸ்து என் வாழ்க்கையாக ஆகிவிட்டாரா? அவர் நான் கற்றுக்கொண்ட ஒரு சாதாரண சத்தியமா அல்லது என்னில் வாழும் மெய்யா? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படியானால் உண்மையாகவே நான் கிறிஸ்துவால் வாழ்கிறேனா? கிறிஸ்துவே என் உள்ளார்ந்த ஆதாரமா, என் ஆவிக்குரிய உணவா? இதுவே அனுபவத்தின் பக்கம். அர்ப்பணிப்பிற்கு பின் போஜனம். தேவனுக்கு தம்மை அர்ப்பணித்தவர் இப்போது நமக்குள் ஜீவனாக வருகிறார். சர்வாங்க தகன பலி தேவனின் திருப்தியை பேசுகிறது. போஜன பலி விசுவாசியின் போஷிப்பை பேசுகிறது. இப்போது மூன்றாவது சமாதான பலியை பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரே போஜன பலியாகவும் இருக்கிறார், ஜீவ அப்பமாக. போஜன பலியில் நாம் அவருடைய அழகை பார்க்கிறோம், அவருடைய மேன்மையை பார்க்கிறோம். இந்த இரண்டு உண்மைகளின் அடிப்படையில் இப்போது நமக்கு சமாதான பலி வருகிறது. அர்ப்பணிப்பும் முடிந்தது, போஜனமும் முடிந்தது. இப்போது ஐக்கியம். சமாதான பலி, இதை ஆரோக்கிய பலி, ஆஃபரிங் ஆஃப் வெல்பீயிங், ஐக்கிய பலி, ஆஃபரிங் ஆஃப் ஃபெல்லோஷிப், வாழ்த்து பலி, சேக்ரட் கிஃப்ட் ஆஃப் கிரீட்டிங் என்றும் சொல்லலாம். சமாதான பலிக்கு பயன்படுத்தப்படும் எபிரேய சொல் ஜேவா ஷலாமிம். ஷலாமிம் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பலவிதமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது வெறும் பீஸ் ஆஃபரிங் மட்டுமல்ல, அதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு. அதை மெதுவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரிடம் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அதன் பொருள் என்ன? அது வெறும் வணக்கம் அல்ல, அது அக்கறையின் மொழி. உடலில் நலமா? நன்றாக சாப்பிட்டீர்களா? நன்றாக தூங்கினீர்களா? மனம் அமைதியாக இருக்கிறதா? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? வீட்டில் அனைவரும் நலமா? பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா? இவையெல்லாம் அந்த ஒரு கேள்விக்குள் அடங்கியுள்ளது. எப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்வி உறவை உறுதிப்படுத்துகிறது. அது உறவின் மொழி. அது உறவு உயிரோடு இருக்கிறது என்பதை சொல்கிறது. ஷாலோம் என்ற வார்த்தையும் அப்படித்தான். ஷாலோம் என்றால் சண்டை இல்லாத நிலை மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் முழுமை, உறவு மறுசீரமைப்பு, ஆசீர்வாதமான நல்வாழ்த்து, நலம் விசாரித்தல், ஆரோக்கியம், அமைதி, பூரண நலம், ஐக்கியம், பாதுகாப்பு, சமநிலை, சந்தோஷம், நன்றி உணர்வு. இவையெல்லாம் தேவனுடைய நோக்கத்தில் மனிதன் இருக்க வேண்டிய நிலை. இதுதான் ஷாலோம். இந்த வார்த்தையிலிருந்துதான் ஷலாமீம், சமாதான பலி என்ற வார்த்தை வருகிறது. ஆகவே சில ஆங்கில வேதாகமங்கள் இதை பீஸ் ஆஃபரிங் என்று மட்டுமல்லாமல் ஃபெல்லோஷிப் ஆஃபரிங், கம்யூனியன் ஆஃபரிங், வெல்பீயிங் ஆஃபரிங், தேங்க்ஸ்கிவிங் ஆஃபரிங் என்றும் மொழிபெயர்க்கின்றன. ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் ஒரு பக்கம் மட்டுமே, முழுமையல்ல. எனவே சமாதான பலியை ஐக்கிய பலி, நலனின் பலி, நன்றி பலி, ஒற்றுமையின் பலி, உறவின் பலி என்றும் சொல்லலாம். ஒரு கேள்வி: நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற வருகிறோமா அல்லது பெற்ற சமாதானத்தை அனுபவிக்க வருகிறோமா? அதாவது நாம் ஏற்கனவே பெற்ற சமாதானத்தில் இன்புற வருகிறோமா? சமாதான பலி சமாதானத்தை பெறுவதற்கான பலி அல்ல. அது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட சமாதானத்தின் கொண்டாட்டம், சமாதானத்தை அனுபவிப்பதற்கான பலி. இது மிக முக்கியமான வேறுபாடு. சர்வாங்க தகன பலியில் சமாதானம் ஏற்படுகிறது. சமாதான பலியில் அந்த சமாதானம் கொண்டாடப்படுகிறது. இதை எனவே
ஐக்கிய பலி என்று சொல்வது தகும். ஏன்? காரணம் அமைப்பிலே இருக்கிறது. சர்வாங்க தகன பலி முழுவதும் தேவனுக்கே உரியது. அதில் ஆசாரியனுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த பங்கும் இல்லை. போஜன பலியில் ஒரு சிறு பகுதி மட்டுமே தேவனுக்கு ஞாபகக்குறியாக தகனிக்கப்படுகிறது, மீதி ஆசாரியனுக்குரியது. ஆனால் சமாதான பலியில் தேவனுக்கு ஒரு பங்கு, ஆசாரியனுக்கு ஒரு பங்கு, மக்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கிறது. இது தனிப்பட்ட ஒருவனுக்குரிய பலி அல்ல, இது கூட்டு பங்கேற்பு. மொத்தத்தில் தேவன், ஆசாரியர், பலி கொண்டு வருபவர் மூவரும் கர்த்தருடைய சந்நிதியில் ஒன்றாக பங்கு பெறுகிறார்கள். இதுவே ஐக்கியத்தின் படம். கூட்டு பங்கேற்பு, கூட்டு விருந்து, ஐக்கியம், பகிர்தல், ஃபெல்லோஷிப், கம்யூனியன். இதுவே சமாதான பலியின் சாரம். இது விருந்தின் மொழி. வரிசை முக்கியம். முதலாவது சர்வாங்க தகன பலி, இரண்டாவது போஜன பலி, மூன்றாவது ஐக்கிய பலி. சமாதானம் ஏற்கனவே கிடைத்துவிட்டது. முதல் 2 பலிகளால் தேவனோடு உறவு ஏற்படுத்தப்பட்டது. நாம் ஏற்கனவே தேவனோடு சமாதானமாக இருப்பவர்கள். இப்போது சமாதான பலி அந்த சமாதானத்தை அனுபவிக்க செய்கிறது. அந்த உறவை நாம் ஒன்றாக அமர்ந்து பகிர்ந்து உண்டு மகிழும் நிலைக்கு கொண்டு வருகிறது. இது விருந்து. இந்த ஐக்கியத்தின் ஒழுங்கை கவனிங்கள். சர்வாங்க தகன பலி கிறிஸ்து நம் சுகந்த வாசனையான பலி. தானிய பலி கிறிஸ்து நம் ஜீவ அப்பம். சமாதான பலி ஐக்கிய பலி. இதன் பொருள் என்ன? மனிதனுக்கு தேவனோடு நேர்த்தியான ஐக்கியம் வேண்டும், மனிதனோடும் நேர்த்தியான ஐக்கியம் வேண்டும். ஆனால் முதலாவது தேவனோடு தான் நேர்த்தியான ஐக்கியம் வேண்டும். வரிசை மாறக்கூடாது. ஒருவனுக்கு தேவனோடு சமாதானம், ஒப்புரவு, ஐக்கியம் இல்லை எனில் மனிதனோடும் நேர்த்தியான ஒப்புரவோ சமாதானமோ இருக்க முடியாது. அது நிலைக்காது. நாம் தேவனோடு ஐக்கியமாவதற்காக கிறிஸ்து தம்மை சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனோடு ஐக்கியமான பிறகுதான் மனிதனோடும் ஐக்கியமாக இருக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சர்வாங்க தகன பலியாகவும் போஜன பலியாகவும் அனுபவிக்கிறவர்கள்தான் சமாதான பலியாக ஐக்கிய பலியை அனுபவிக்க முடியும். எனவே ஐக்கியத்தின் ஆதாரம் பலிபீடம். தேவனோடும் மனிதனோடும் ஐக்கியமாக இருப்பதற்கான ஆதாரம் பலிபீடம். புதிய ஏற்பாட்டு மொழியில் சிலுவை. சிலுவை இல்லாமல் ஐக்கியம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை கல்வாரி சிலுவையிலே சர்வாங்க தகன பலியாக ஒப்புக் கொடுத்த பலிபீடம்தான் உறவின் அடிப்படையான ஆதாரம். கொலோசியர் 1:20 வாசிப்போமா? இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சமாதானத்திற்கான விலை இரத்தம். இரண்டாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஜீவ அப்பமாக அனுபவிக்க வேண்டும். சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்காத மனிதன் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. அனுபவிக்கப்படும் சமாதானம் சிலுவையில் ஆரம்பிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் தான் சமாதானம், ஐக்கியம், ஒப்புரவு உண்டாயிற்று. ஒரு கேள்வி. சமாதான பலி எதின் மேல் தகனிக்கப்படுகிறது? இது என்ன கேள்வி? சமாதான பலியை தகனிக்க வேண்டும். சர்வாங்க தகன பலியை தகனித்தார்கள், போஜன பலியை தகனித்தார்கள், சமாதான பலியை தகனித்தார்கள். அது என்ன சமாதான பலி எதின் மேல் தகனிக்கப்படுகிறது? லேவியராகமம் 3:5 வாசிப்போம். அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அதை என்பது சமாதான பலியை குறிக்கிறது. சமாதான பலி தனியாக தகனிக்கப்பட வேண்டுமா அல்லது இன்னொரு பலியின் மேல் வைத்து தகனிக்கப்பட வேண்டுமா? பதில், அதை இன்னொரு பலியின் மேல் வைத்துத்தான் தகனிக்க வேண்டும். எந்த பலியின் மேல்? சர்வாங்க தகன பலியின் மேல். லேவியராகமம் 6:12 வாசிப்போம். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு
அதின்மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதின்மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். கவனியுங்கள், பலிபீடத்தின் மேல் இருக்கும் அக்கினி அணையக்கூடாது. ஆசாரியன் ஒவ்வொரு நாள் காலையிலும் கட்டைகளை சேர்க்க வேண்டும். அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து பின்பு அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை தகனிக்க வேண்டும். மீண்டும் கவனியுங்கள், சமாதான பலி சர்வாங்க தகன பலியின் மேல் வைத்துத்தான் தகனிக்கப்பட வேண்டும். இது சின்ன விஷயம் அல்ல, வரிசை மிக முக்கியம். அடித்தளம் இல்லாமல் மேல்தளம் இல்லை. இது அடிப்படையே இல்லாமல் ஒருவன் எனக்குள் சமாதானத்தை உணர்கிறேன் என்று சொல்வது அல்ல. அடித்தளம் சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலிதான் சமாதான பலியின் ஆதாரம், அடித்தளம், ஊற்று, மூலம். அன்று பலிபீடம், இன்று சிலுவை. சிலுவை இல்லாமல் அனுபவம் இல்லை. சர்வாங்க தகன பலி இல்லாமல் சமாதான பலி இல்லை. கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பு இல்லாமல் ஐக்கிய அனுபவம் இல்லை. ஐக்கியத்துக்கு ஆதாரம் பலிபீடம், சிலுவை. நான் கூற விரும்பும் முக்கியமான உண்மை இதுதான். முதலாவது சர்வாங்க தகன பலி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்தது. இரண்டாவது, அவர் போஜன பலியாக, ஜீவ அப்பமாக, நம் உணவாக இருக்கிறார். நாம் அவரால் வாழ்கிறோம். இந்த இரண்டு உண்மைகளையும் கவனிங்கள். சமாதான பலி சர்வாங்க தகன பலியின் மேல் வைத்துத்தான் தகனிக்கப்பட வேண்டும். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புக் கொடுத்த அர்ப்பணிப்பின் அடிப்படையில் தான் நாம் சமாதானத்தை அனுபவிக்க முடியும். சமாதானம் ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஓர் அடித்தளத்தின் மேல் கட்டப்படும் அனுபவம். தெய்வ வரிசையை கவனிங்கள். ஒன்று, கிறிஸ்து தம்மை ஒப்புக் கொடுத்தார். இது நிறைவுற்ற வேலை. இரண்டு, அவர் நம் ஜீவ அப்பமாக இருக்கிறார். இது நம் உள்ளார்ந்த அனுபவம். மூன்று, இந்த இரண்டு உண்மைகளையும் நாம் பிரிக்க முடியாது. சமாதான பலி சர்வாங்க தகன பலியின் மேல் தகனிக்கப்படுகிறது. அதாவது ஐக்கியம் சிலுவையின் மேல் கட்டப்படுகிறது. சிலுவை இல்லாத சமாதானம் மாயை. அர்ப்பணிப்பு இல்லாத ஐக்கியம் நிலைக்காது. இயேசு கிறிஸ்து செய்து முடித்த வேலையின் மேல்தான் சமாதான பலி தகனிக்கப்படுகிறது. நாம் பிதாவை அணுகுவதற்கான வழி என்ன? கிறிஸ்து செய்து முடித்த வேலை. பரிசுத்த ஆவியானவர் நம்முள் செய்து கொண்டிருக்கும் வேலை. ஒன்று, கிறிஸ்து செய்து முடித்த வேலை. இரண்டு, பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்முள் செய்து கொண்டிருக்கும் வேலை. இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்துத்தான் நாம் தேவனுடைய முன்னிலைக்கு வருகிறோம். சிலுவையில் இரண்டு சட்டங்கள் உள்ளன என்று நமக்கு தெரியும். ஒரு நேர்ச்சட்டம், ஒரு குறுக்கு சட்டம். நேர்ச்சட்டம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கும் ஐக்கியம், உறவு. குறுக்கு சட்டம் மனிதர்களுக்கிடையே இருக்கும் உறவு, ஐக்கியம். ஆனால் கவனிங்கள், குறுக்கு சட்டம் நேர்ச்சட்டத்தின் மீதுதான் இருக்கிறது. மேலிருந்து கீழே நேர்ச்சட்டம் சரியாக இல்லை என்றால் இடமிருந்து வலம் குறுக்கு சட்டம் சரியாக இருக்காது. இதன் பொருள் என்ன? குடும்பத்தில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், சமுதாயத்தில் மனிதர்கள். மனிதர்களுக்கிடையே தேவன் விரும்புகிற உண்மையான ஐக்கியம் இருக்க வேண்டுமென்றால் என்ன வேண்டும்? ஒரு அடித்தளம் வேண்டாமா? ஒரு ஆதாரம் வேண்டாமா? வேண்டும். அந்த ஆதாரம் சிலுவை என்று வேதாகம் கூறுகிறது. ஐக்கியத்துக்கு ஆதாரமாக அன்பு வேண்டும், நம்பிக்கை வேண்டும், புரிதல் வேண்டும், ஒருமனை வேண்டும், இது போன்ற பல நட்புணர்வுகள் வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். இவையெல்லாம் வேண்டாம் என்றோ தவறு என்றோ நான் சொல்லவில்லை. ஆனால் வேதாகமம் சொல்லும் பதில் என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, சர்வாங்க தகன பலி ஆகிய கிறிஸ்து. எபேசியர் 2:14 முதல் 16 வரை வாசிப்போம். அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கவனிங்கள், சமாதானம் மனிதர்களாகிய நாம் உருவாக்குவது அல்ல, அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. எங்கு? சிலுவையில். இந்த இரு திறத்தார் யார்? இதை பின்னர் விவரமாக பார்க்கலாம். இப்போது இவர் கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், சமுதாயத்தில் இரண்டு நபர்களாக இருக்கலாம்.
2 பேருக்கு இடையே சமாதானம் வேண்டுமென்றால் அது சிலுவையில் உண்டாக்கப்பட்டது. 2 பேருக்கு இடையில் சிலுவை இல்லை என்றால் அங்கு தேவன் விரும்புகிற ஐக்கியம், சமாதானம் இருக்காது. குடும்பங்களில் ஏற்படும் விரிசல்களுக்கும் உராய்வுகளுக்கும் மனிதனுடைய சுயமே மூல காரணம். சிலுவை அந்த சுயத்தை உடைக்கிறது. ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அனுபவிப்பவர்கள்தான், அதாவது சுயத்தை வெறுத்து சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள்தான் உண்மையான ஐக்கியத்தை அனுபவிக்க முடியும். நேர்ச்சட்டம் நிலைத்திருக்கும் போது குறுக்கு சட்டம் நிலைக்கும். நேர்ச்சட்டம் உடைந்தால் குறுக்கு சட்டம் உடையும். சிலுவைக்கு 2 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கம் சிலுவை சேர்க்கும், இணைக்கும், ஒன்றாக்கும், சம்பந்தப்படுத்தும், தொடர்புபடுத்தும். சிலுவைதான் உண்மையான ஐக்கியத்தை உருவாக்கும். மனிதன் உருவாக்கும் ஐக்கியம் தற்காலிகமானது. சிலுவை உருவாக்கும் ஐக்கியமே நிலையானது. ஆனால் சிலுவைக்கு இன்னொரு பக்கமும் உண்டு. சிலுவை சேர்ப்பதற்கு முன் பிரிக்கும். அது அகம்பாவத்தை பிரிக்கும், சுயநலத்தை பிரிக்கும், பெருமையை பிரிக்கும், மனிதனின் நான் என்பதை கிழிக்கும். சிலுவை இல்லாமல் சேர்ப்பது சமரசம். சிலுவையால் சேர்ப்பதுதான் உண்மையான ஐக்கியம். சிலுவை ஒரு பக்கம் மனிதனை தேவனோடு சேர்க்கிறது, மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. அதன்பின் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட மனிதனை மற்ற மனிதர்களோடு இணைக்கிறது. அதனால்தான் சிலுவை இல்லாமல் ஐக்கியம் இல்லை, சிலுவை இல்லாமல் சமாதானம் இல்லை. சிலுவைக்கு மட்டுமே சேர்க்கும் வல்லமையும் சுத்திகரிக்கும் வல்லமையும் உண்டு. ஐக்கியம் என்ற வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன். ஐக்கியம் என்றால் என்ன? இது வெறுமனே சமூக தொடர்பு அல்ல. ஐக்கியம் என்றால் கலந்துறவாடுதல், ஒன்றித்து உறவாடுதல், ஊடாடுதல், பகிர்ந்து உறவாடுதல் என்று பொருள். இந்த உறவுக்கு ஒரு தெய்வீக மதிப்பு உண்டு. இதை இப்படி சொல்லலாம்: I am one with you, you are one with me. I enjoy you, you enjoy me. I participate in you, you participate in me. நான் உங்களோடு ஒன்றாயிருக்கிறேன், நீங்கள் என்னோடு ஒன்றாக இருக்கிறீர்கள். நான் உங்களில் பங்கு பெறுகிறேன், நீங்கள் என்னில் பங்கு பெறுகிறீர்கள். நான் உங்களில் இன்புறுகிறேன், நீங்கள் என்னில் இன்புறுகிறீர்கள். இதுவே ஐக்கியம். இது சும்மா உட்கார்ந்து பேசுவதல்ல, இது ஒன்றுக்குள் ஒன்று வாழ்வது. This is a costly fellowship. இது மலிவான தொடர்பு அல்ல, இது மேலோட்டமான உணர்ச்சி அல்ல, இது ஓர் உடன்பாடு. இது தற்காலிக இணைப்பு அல்ல, இது பலிபீடத்தில் பிறந்த உறவு. ஐக்கியம் என்பது ஒன்றாக இருப்பதல்ல, ஒன்றாக வாழ்வது. கிறிஸ்தவ வாழ்க்கை சீடத்துவத்தில் ஆரம்பிக்கும், ஆனால் அங்கே நிற்காது. அது ஐக்கியமாக வளர வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் அது உக்ரானத்துவமாக பாய்ந்தோடும். சீடத்துவம் இல்லை என்றால் ஐக்கியம் இல்லை, ஐக்கியம் இல்லை என்றால் உக்ரானத்துவம் வராது. இங்கும் வரிசை முக்கியம். ஒரு கேள்வி கேட்கிறேனே, சபை வாழ்க்கை என்றால் என்ன? கட்டிடமா, செயல்களா, நிகழ்ச்சிகளா? இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட மக்களுக்கிடையே உள்ள கலந்துறவாடுதான் சபை வாழ்க்கை. எங்கு சிலுவையில் அறையப்பட்ட மக்கள் வாழ்கிறார்களோ அங்கே சபை இருக்கும், அங்கே உறவு இருக்கும். கட்டிடம் அல்ல, உறவுதான் சபை வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சர்வாங்க தகன பலியாக அனுபவிக்காத மக்களுக்கிடையில் ஐக்கியம் சாத்தியமில்லை. ஒரு சங்கம் நடத்துவதற்கு சிலுவை தேவையில்லை, ஆனால் ஐக்கியத்திற்கு சிலுவை அவசியம். சிலுவை இல்லை என்றால் அது வெறுமனே ஒரு வெளிப்புற அமைப்பு மட்டுமே. ஒருவன் தன் வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் சந்திக்காத வரை அங்கே உண்மையான ஐக்கியம் இருக்காது. பிறரோடு சேர்ந்து பங்கு பெற வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது சர்வாங்க தகன பலியை அனுபவிக்க வேண்டும். சிலுவை முதலாவது சேர்க்கிறது, ஆனால் சிலுவை பிரிக்கவும் செய்யும். The cross is the greatest divider. ஒருவேளை இது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். மத்தேயு 10:34-35 வாசிப்போமா? பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சமாதானம் கிடைக்கும் என்று நினைத்தேன், ஆனால் அவர் பிரிவினை உண்டாக்குவேன் என்று கூறுகிறாரே என்று ஒரு விசுவாசி நினைக்கக்கூடும். சிலுவை உண்மையை வெளிப்படுத்தும். அது உண்மையை வெளிப்படுத்தும் போது சேர வேண்டியவர்கள் சேர்கிறார்கள், பிரிந்து செல்ல வேண்டியவர்கள்
பிரிகிறார்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரையிலான வசனங்களில் ஐக்கியம், பிணைப்பு, சம்பந்தம், இசைவு, பங்கு என்ற வார்த்தைகள் வருகின்றன. இவ்வாறு சிலுவை ஒருபுறம் சேர்க்கிறது, இன்னொரு புறம் பிரிக்கிறது. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, இந்த மூன்றிலும் நீங்கள் ஒரு காரியத்தை கவனித்தீர்களா? இந்த 3 பலிகளிலும் முதல் இடம் தேவனுக்கே. முதலாவது தேவனுக்குரியது பலிபீடத்தில் தகனிக்கப்பட வேண்டும். இதன் பொருள் என்ன? நம் வாழ்க்கையில் முதலிடம் தேவனாகிய கர்த்தருக்கே. எல்லாவற்றையும் முதலில் பலிபீடத்தில் வைக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம், பொருள், நேரம் இவைகளை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பலிபீடத்தில் வைப்பவையெல்லாம் தேவனுக்குரியவை. தேவனுக்குரியதை தேவன் தம் விருப்பம் போல் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நான் ஒன்றை பலிபீடத்தில் வைத்த பிறகு அதை மறந்துவிட வேண்டும். அது இப்போது அவருடையது. இந்த பூமியில் தேவன் நமக்கு உறவுகள், வீடு, சொத்து, வேலை, பணம், சுகம், படிப்பு என எத்தனையோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். இவைகள் நமக்கு சொந்தமா? Are we the owners? No. We just possess them. We do not own them. உரிமை அவருடையது, பொறுப்பு மட்டுமே நம்முடையது. நம்மையும் நம்மிடம் உள்ளவைகளையும் நம்மால் இயன்றவைகளையும் முதலாவது பலிபீடத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். பலிபீடத்தில் தகனிக்கப்பட்ட பிறகு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் அதை நாம் அனுபவிக்கலாம். பலிபீடத்தில் வைக்காத எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவனுக்கே முதலிடம். சில எடுத்துக்காட்டுகள் தருகிறேன். கர்த்தர் கற்பித்த ஜெபம் எப்படி ஆரம்பிக்கிறது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. That is our priority. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. That is our program. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. That is our plan. He is our priority. He is our program. He is our plan. இதுதான் பலிபீடத்தின் ஒழுங்கு. இன்னொரு எடுத்துக்காட்டு தருகிறேனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தபோது தேவதூதர்கள் பாடினார்கள். எப்படி? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பின்பு பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக. முதலில் தேவனுக்கு மகிமை, அதன் பிறகுதான் பூமியில் சமாதானம். இதிலும் வரிசையை கவனிங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படிக்கு, முதன்மையானவராக இருக்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. எல்லாவற்றிலும் அவரே முதன்மையானவர், முதல்வர். இவ்வாறு நம் வாழ்க்கை பலிபீடத்தின் வாழ்க்கை, நம் வாழ்க்கை கூடாரத்தின் வாழ்க்கை. பலிபீடத்தில் தொடங்கி ஐக்கியத்தில் முடிகிறது. பலிபீடம்தான் சபையின் பிறப்பிடம், ஐக்கியம்தான் அதன் கனி. இப்போது நாம் லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை திரும்பி பார்ப்போம். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில், அது காளையானாலும் சரி, பசுவானாலும் சரி, பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். இங்கு 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, அது காளையாகவோ பசுவாகவோ இருக்கலாம். 2, அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். சர்வாங்க தகன பலிக்கும் சமாதான பலிக்கும் இடையே உள்ள சில முக்கியமான வித்தியாசங்களை பார்த்தோம். அவைகளில் ஒன்று, சமாதான பலியாக கொடுக்கப்படும் மிருகங்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். அதாவது காளையாகவோ பசுவாகவோ இருக்கலாம். இது முதல் அம்சம். சரி, இதை நாம் இப்போது விவரமாக பார்ப்போம். ஆண், பெண். ஆதியாகமத்தில் தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான், ஆதாமும் ஏவாளும் சேர்ந்ததுதான் மனிதன். கிறிஸ்து மணமகன், சபை மணமகள். கிறிஸ்து தலை, சபை உடல். 2 பக்கங்கள் சேர்ந்தால்தான் முழுமை. இதுபோலவே வேதாகமத்தில் எல்லா சத்தியங்களுக்கும் 2 பக்கங்கள் உள்ளன. 2ம் சேர்ந்தால்தான் முழுமை. ஒரு பக்கம் அறிவு, மறுபக்கம் அனுபவம். ஒன்று பெற்றறிவு, மற்றொன்று உற்றறிவு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவை நாம் வேதாகமத்திலிருந்து பெறும் பெற்றறிவு. அதே உண்மை நம் வாழ்க்கையிலே உள்ளார்ந்த அனுபவமாக மாறுவது உற்றறிவு. ஒரு பக்கம் நிறைவு பெற்ற நித்திய உண்மை,
இன்னொரு பக்கம் நம்முள் நடந்து கொண்டிருக்கும் வேலை. இந்த இரண்டையும் நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். ஒரு பக்கம் எனக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் என்று நாம் சொல்லலாம், ஆனால் அது போதாது. அந்த உண்மைகள் என் வாழ்க்கையில், என் நடத்தையில் மெய்ப்பட வேண்டும். இரண்டும் சேரும் போதுதான் முழுமை கிடைக்கிறது. ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, இரண்டு பக்கங்களையும் பார்க்க வேண்டும். இதற்கு நான் சில நடைமுறை எடுத்துக்காட்டுகளை தருகிறேன். அதன் பின் வேதாகமத்தின் சில சத்தியங்களை பார்ப்போம். ஒரே ஒரு காலால் நடக்க முடியும், ஆனால் இரண்டு கால்களால் நடந்தால்தான் சீராக நடக்க முடியும். ஒரே ஒரு கண்ணால் பார்க்க முடியும், ஆனால் இரண்டு கண்களால் பார்த்தால்தான் சரியான பார்வை கிடைக்கும். ஒரே ஒரு சிறகால் பறக்க முடியாது, இரண்டு சிறகுகள் தேவை. இதைத்தான் சில வேத வல்லுநர்கள் ஆப்ஜெக்டிவ் ஃபேக்ட் அண்ட் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத் அண்ட் பர்சனல் அப்ரோப்ரியேஷன் என்று சொல்கிறார்கள். இரண்டு அம்சங்களும் நமக்கு அவசியம், அறிவு, அனுபவம். எல்லாவற்றையும் வெறும் வரலாறு போல அவர் அப்படி செய்தார், இது எப்படி நடந்தது என்று வைத்துவிட முடியாது. அதே நேரம் எல்லாவற்றையும் எனக்குள்ளே இப்படித்தான் உணர்ச்சி வருகிறது என்ற உணர்வு மட்டுமே எனவோ வைத்துக்கொள்ள முடியாது. ஒருபுறம் கிறிஸ்து செய்தது, மறுபுறம் ஆவியானவர் செய்து கொண்டிருப்பது. யோவான் 14:27 வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனத்தில் இயேசு நமக்கு சமாதானத்தை வைத்து போவதாக கூறுகிறார். அதே சமயம் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் சமாதானம் பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்று என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை வைத்து சென்றார், இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் அந்த சமாதானத்தை நம்முள் அனுபவமாக உண்டாக்குகிறார். கிறிஸ்து செய்து முடித்தார், இது அறிவு, வரலாறு. பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார், இது நம் அனுபவம், நடைமுறை. வேதம் இதை இரண்டு வழிகளில் கூறுகிறது. ஒரு பக்கம் என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு கூறுகிறார், இன்னொரு பக்கம் நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்றும் அவர் கூறுகிறார். ஒருவன் என்னில் இருந்தால் நான் அவனில் நிலைத்திருப்பேன். யோவான் 15:4. இயேசு நம்மோடு இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் நம்முள் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 1:30 கூறுகிறது. கிறிஸ்து உங்களில் இருக்கிறார் என்று கொலோசியர் 1:27 கூறுகிறது. ஒரு பக்கம் நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம், இன்னொரு பக்கம் கிறிஸ்து நம்மில் இருக்கிறார். இந்த இரண்டு அம்சங்களும் சேர்ந்ததுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் கிறிஸ்துவில் இருப்பது தேவனுக்கு முன்பாக, கிறிஸ்து நம்மில் இருப்பது நாம் மனிதர்களுக்கு முன்பாக. இதை நாம் தொடர்ந்து பார்ப்போம், உன்னிப்பாக கவனிங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டார், நமக்காக பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் நமக்கு வெளியே நடந்து முடிந்த வரலாற்று உண்மைகள். திஸ் இஸ் ஆப்ஜெக்டிவ். ஆனால் வேதம் அங்கே நிறுத்தவில்லை. நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று ரோமர் 6:8, நாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று ரோமர் 6:4, நாமும் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தோம் என்று கொலோசியர் 3:1, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று எபேசியர் 2:7 கூறுகின்றன. ஒன்று நடந்தது, இன்னொன்று நம்மில் நடக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவை, நடந்து முடிந்தவை. பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நம்மில் செய்து கொண்டிருப்பவை அனுபவமாகின்றன. ஒன்று நமக்கு வெளியே நடந்து முடிந்த உண்மைகள், இன்னொன்று நம்மில் நடந்து கொண்டிருக்கும் அனுபவங்கள். ஒன்று புறம்பானது, இன்னொன்று உள்ளானது. ஒன்று வெளியரங்கம், இன்னொன்று உணர்ந்தறிதல். ஒன்று மேனிஃபெஸ்டேஷன், இன்னொன்று அப்ரஹென்ஷன். ஒன்று பொசிஷன், ஸ்டேட்டஸ், இன்னொன்று ஸ்டேட், கேரக்டர். ஒன்று
இடத்தை பொறுத்தது, இன்னொன்று குணத்தை பொறுத்தது. இதை விளக்குவதற்காக நான் சில கேள்வி கேட்கிறேன். நாம் பரிசுத்தமாகி விட்டோமா அல்லது பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோமா? பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்பதும் உண்மை, பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:1 வாசிப்போம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கு என்று அந்த வசனம் தொடர்கிறது. ஒருமுறை நாம் நீதிமானாக்கப்பட்டோம். இது ஒருமுறை நிகழும் நிகழ்வு. பரிசுத்தமாக்கப்படுதல் தினந்தோறும் கணந்தோறும் வாழ்நாள் முழுவதும் நிகழும் நிகழ்வு. இரண்டும் உண்மை. நாம் முதல் முறை ஆண்டவராய் இயேசுவை நம் சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டன. நாம் நீதிப்படுத்தப்பட்டோம், நிலைமையில் பரிசுத்தமாக்கப்பட்டோம். இப்போது நாம் நம் குணத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது நம் அனுதின அனுபவம். ஒன்று ஆப்ஜெக்டிவ் ஃபேக்ட், இன்னொன்று சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இதை குறித்த ஒரு தெளிவான புரிதல், அறிவு இல்லை என்றால் பரிசுத்தவான்களின் அனுபவமும் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் தேர்ச்சியும் மிகவும் மட்டுப்படுத்தப்படும். சேற்றில் விழுந்துவிட்ட ஒரு பாத்திரத்தை கழுவி சுத்தம் செய்து வீட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறோம். அதன்பின் நாம் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். இப்போது இது சுத்தமான பாத்திரம் தானே, இனிமேல் இது சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே? இல்லை. ஒவ்வொரு நாளும் அது அழுக்காகும். எனவே அதை பயன்படுத்துவதற்கு முன் மீண்டும் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லக்கூடும். அது உண்மைதான். ஆனால் இங்குதான் நம் புரிதல் குறைவுபடுகிறது. நாம் பாவச் சேற்றில் விழுந்து விழுந்த மண்பாத்திரம் போன்றவர்கள் என்று வைத்துக் கொள்வோம். தேவன் நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து தமக்கென்று பிரித்து எடுத்து விட்டார். இது சுத்தமாயிற்று. இது ஒரு பொசிஷன், ஸ்டேட்டஸ். இது ஒரு மண்டலம், ஒரு சூழல். முன்பு சேற்றில் கிடந்த மண்பாத்திரத்தின் இடம் மாறிவிட்டது. அது இப்போது வீட்டுக்குள் வந்துவிட்டது, பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. ஆனால் இதன் ஸ்டேட், கேரக்டர் மாறவில்லை. மண்பாத்திரம் இன்னும் மண்பாத்திரமாகத்தான் இருக்கிறதே தவிர அதன் குணம், இயல்பு, தன்மை, சுபாவம் மாறவில்லை. அதன் இடம் மாறியிருக்கிறது. நேற்று மகனாக இருந்தவன் இன்றைக்கு கணவனாக மாறியிருக்கலாம். நேற்று மகளாக இருந்தவள் இன்றைக்கு மனைவியாக மாறியிருக்கலாம். நேற்று மனைவியாக இருந்தவள் இன்றைக்கு தாயாக மாறியிருக்கலாம். இவளுடைய பொசிஷன், ஸ்டேட்டஸ் மாறி இருக்கிறது. ஆனால் இவளுடைய ஸ்டேட், கேரக்டர், குணம் மாறாமல் இருக்கக்கூடும். மண்பாத்திரம் பொற்பாத்திரமாக மாறும்போதுதான் அதன் ஸ்டேட், கேரக்டர் மாறுகிறது என்று சொல்ல முடியும். ஒன்று ஆப்ஜெக்டிவ் ஃபேக்ட். தேவன் நம்மை இயேசுவின் இரத்தத்தால் கழுவுவதில் நமக்கு எந்த பங்கும் இல்லை. ஆனால் நாம் கழுவப்பட்ட பின் நம் மனம் புதிதாக்கப்படுதல், நாம் மறுசாயலாக்கப்படுதல், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்த சாயலாக்கப்படுதல் ஆகியவைகளெல்லாம் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று பெற்றறிவு அல்லது ஏட்டறிவு அல்லது எழுத்தறிவு, மற்றொன்று உற்றறிவு அல்லது கற்றறிவு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த சமாரிய பெண் சமாரியாவில் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினாள். அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அது பெற்றறிவு. அதன்பின் அவர்கள் இயேசுவின் பேசுதல் நேரடியாக கேட்டு விசுவாசித்தார்கள். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இது உற்றறிவு. ஆப்ஜெக்டிவ் ஃபேக்ட் என்பதை ஒருவர் உணவை சமைத்து மேஜை மேல் வைத்துவிட்டு போவதற்கு ஒப்பிடலாம். ஆனால் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்பதை சமைத்து வைத்த உணவை சாப்பிடுவதற்கு ஒப்பிடலாம். ஆப்ஜெக்டிவ் ஃபேக்ட் என்பதை ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை பரிசோதனை செய்து நோயாளியின் நோயை கண்டுபிடித்து நோயை குணமாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கச் சொல்வதற்கு ஒப்பிடலாம். பிரிஸ்கிரிப்ஷனை எழுதி வைத்துவிட்டு சென்று விடுகிறார். சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்பதை மருத்துவர் சொன்ன பரிசோதனைகளை செய்து பரிந்துரைத்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு குணம் பெறுவதற்கு ஒப்பிடலாம். மனிதர்களை ரட்சிப்புக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இது அப்ஜெக்டிவ். அவர் செய்து முடித்தவைகளை நாம் விசுவாசிப்பது சப்ஜெக்டிவ்.
இயேசுவை விசுவாசிப்பதற்கு முன் இருளில் இருந்த நம்மை அவரை விசுவாசித்த போது அவர் ஒளிக்குள் கொண்டு வந்தார். மரணத்தில் இருந்த நம்மை ஜீவனுக்குள் கொண்டு வந்தார். இது அப்ஜெக்டிவ். ஒளி நமக்குள் வருவது, ஜீவன் நமக்குள் பகிரப்படுவது சப்ஜெக்டிவ். தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார். இது அப்ஜெக்டிவ். நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். இது சப்ஜெக்டிவ். மோசே மலையில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இது அப்ஜெக்டிவ். யோசுவா கீழே யுத்தம் செய்து கொண்டிருந்தார். இது சப்ஜெக்டிவ். இப்படி இந்த இரண்டு அம்சங்களையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு போகிறார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கதவின் நிலைக்கால்களிலும் நிலச்சட்டத்திலும் பூசுகிறார்கள். அழிவின் தூதனிடமிருந்து ரட்சிக்கப்பட இந்த இரத்தம் போதும் தானே? இது அப்ஜெக்டிவ். இதற்கு சப்ஜெக்டிவ் அம்சம் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால்களிலும் நிலச்சட்டத்திலும் பூசினார்களோ அந்த ஆட்டுக்குட்டியின் இறைச்சியை சுட்டு சாப்பிட்டார்கள். இரத்தத்தை பூசியது ரட்சிப்பின் ஆப்ஜெக்டிவ் அம்சம். அவர்கள் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் பயணிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை பயணத்திற்கு ஆட்டுக்குட்டியின் இறைச்சி அவசியம். எனவே மிச்சம் மீதி வைக்காமல் சாப்பிட்டார்கள். பூசுவது வெளியே, புசிப்பது உள்ளே. பூசுவது அப்ஜெக்டிவ், புசிப்பது சப்ஜெக்டிவ். அப்பாவின் வீட்டை விட்டு வெளியேறிய இளைய மகன் அப்பாவின் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். அப்போது அவனுடைய அப்பா அவனுக்கு விலையுறந்த ஆடைகளையும் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு மிதியடிகளையும் மட்டும் கொடுக்கவில்லை. இவைகளெல்லாம் அவனுக்கு வெளியே நடந்தவை. கொழுத்த கன்றை அடித்து விருந்து கொண்டாடினார்கள். இது அவனுக்கு உள்ளே நடந்தது. இந்த இரண்டு அம்சங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளக்குவதற்காக நான் வேறு 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். ஒன்று, கிறிஸ்து வரலாற்றில் செய்து முடித்த வேலை. மற்றொன்று, இன்று பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செய்து கொண்டிருக்கும் வேலை. ஒன்று நமக்கு வெளியே நடந்து முடிந்தது, மற்றொன்று நமக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேலை, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவரின் வேலை. இந்த 2 அம்சங்களையும் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தார். பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மில் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த வேலையில் நமக்கு எந்த பங்கும் கிடையாது. அவர் மரித்தார், அதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. அவர் இரத்தம் சிந்தினார், அதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. அவர் பரமேறினார், அதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்தார், அதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மில் அனுபவமாக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்படும் போது நாம் அவருக்கு மறுமொழி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த வேலைகளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். யோவான் 1:12-13 வாசிப்பது போல் அவர் நம்மை மறுபடி ஜனிப்பிக்கிறார். 2 கொரிந்தியர் 4:16 வாசிப்பது போல் நம்மை புதிதாக்குகிறார். 2 கொரிந்தியர் 3:18 வாசிப்பது போல் நம்மை மறுசாயலாக்குகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:23, எபேசியர் 4:23 வாசிப்பது போல் நம் குணத்தில் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ரோமர் 8:28-29 வாசிப்பது போல் நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். ரோமர் 8:21, பிலிப்பியர் 1:21 வாசிப்பது போல் நம்மை மகிமைப்படுத்துகிறார். இவைகள் நம் அனுபவம். கிறிஸ்துவின் வேலையையும் பரிசுத்த ஆவியான வேலையும் தெளிவாக்க கலாத்தியர் 4:5-6 வாசிப்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கலாத்தியர் 4:5 தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். கலாத்தியர் 4:6 தேவன் தம் குமாரனுடைய ஆவியை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து மனித வரலாற்றில் நுழைந்த தேவன். ஆவியானவர் மனித இருதயத்தில் நுழையும் தேவன். இயேசு மனித வரலாற்றில் நுழைந்த தேவன். ஆவியானவர் மனித இருதயத்தில் நுழையும் தேவன். யோவான் 3:16 படி தேவன் குமாரனை தந்தருளினார். யோவான் 14:16 படி தேவன் தேற்றரவாளனை தந்தருளினார். யோவான் 1:12 படி குமாரனை விசுவாசிக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இதுதான் குமாரன் வந்ததின் நோக்கம்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவை எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரோமர் 8:14, கலாத்தியர் 5:20 படி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வந்திருப்பது பிள்ளைகளை மகன்களாக மாற்ற, மகன்களாக வாழச் செய்ய. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அதுபோல சமாதானத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 14:20 ஒரு பக்கம் அவர் நம்மை சமாதானம் என்ற சூழலுக்கு வைக்கிறார், இன்னொரு பக்கம் யோவான் 16:33 படி சமாதானம் என்ற மெய்யை நமக்குள்ளே உருவாக்கவும் செய்கிறார். இப்படி வேதாகமத்தின் எல்லா சத்தியங்களுக்கும் இந்த 2 அம்சங்கள் இருக்கின்றன. இரண்டையும் சமநிலையில் பார்க்க வேண்டும். ஒன்றை பிடித்துக்கொண்டு மற்றொன்றை புறக்கணிப்பது ஆபத்தை விளைவிக்கும். வரலாற்று உண்மைகளை மட்டும் பிடித்துக்கொண்டால் பாசிவிட்டி ஏற்படும். அதாவது, நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் நடந்து முடிந்தவை, எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார் என்ற ஒரு கையறு நிலைக்கு தள்ளப்படுவோம். இதற்கு மாறாக தனிநபர் அனுபவத்தை மட்டும் பிடித்து கொண்டால் சப்ஜெக்டிவிசம் ஏற்படும். அதாவது, உணர்ச்சிகளுக்கும் பரபரப்பான செயல்பாடுகளுக்கும் அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து தேவன் செய்து முடித்தவைகளை பின்னுக்கு தள்ளிவிடுவோம். இதனால் தான் பொய்யான மதங்கள் உருவாகின்றன. இதே கருத்தை வலியுறுத்த இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோம் என்றால் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று ஏன் எழுதியிருக்கிறது? நாம் மறுபடி பிறந்தபோது தேவனுடைய ஜீவனை பற்றோம். அன்று முதல் நம் மனம் புதிதாக்கப்படுகிறது. நாம் மறுசாயலாக்கப்படுகிறோம், குணத்தில் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ரட்சிப்பின் அனுபவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இத்துடன் முடித்துக்கொள்வோம். இது ஒரு கனமான பாடம் என்று எனக்கு தெரியும். புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல என்று எனக்கு தெரியும். ஒரு முறை, இருமுறை, பல முறை பாருங்கள், கேளுங்கள், தியானிங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.